நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பிளேஸ் தான் அரட்டாவட்டி. சும்மா வீட்டில் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா மதுரையில் ஏதோ ஒரு பிளேஸை ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. இது என்னடா பிளேஸ் நமக்கு தெரியாம அப்படின்னு கூகுள் மேப்பை பார்த்தா ஜஸ்ட் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு சாட்டர்டே, பொழுது வேற போல அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து மேலூரை நோக்கி டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மேலூர் போற வழில வெள்ளரிப்பட்டியை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணி இந்த கிராமத்துக்கு நடுவில் நம்ம டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அங்க நம்ம ரீச் ஆகிற அந்த அழகான ஊர் தான் இந்த அரிட்டாவட்டி. இங்க வந்ததும் எங்கிட்டு போகணுன்னே தெரியல, லெஃப்டா ரைட்டானே தெரியல. அங்க ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா, எப்படிக்கா போறது அப்படின்னு கேட்டேன். தம்பி, இந்த கரையோரமா நடந்து போப்பா, நீ தேடுற இடம் வரும் அப்படின்னாங்க. நானும் அந்த கரையோரமா நடந்து போனேன். நம்மளை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லா தரிசு மலையும் அங்கங்க தண்ணியும் தேங்கி இருந்துச்சு. இந்த அரிட்டாவட்டியில கிட்டத்தட்ட 72 ஏரிகளும், அதுக்கப்புறம் 200க்கும் மேற்பட்ட இயற்கை நீரூற்றுகளும், அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய செக் டேம், அதாவது பாண்டியர் காலத்துல கட்டின அந்த செக் டேம்ஸ் இங்க இருக்கு. நாங்களும் அந்த கரையை கடந்து வந்தாச்சு. அடுத்து எங்கிட்டு போறதுன்னு தெரியல. நல்ல வேலை, நமக்கு முன்னாடி 2 சின்ன பசங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. தம்பி, இந்த இடத்துக்கு எப்படா போறது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க வழி சொன்னாங்க. அப்புறம் கையில ஏதோ கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, அது என்னன்னு விசாரிப்போமே அப்படின்னு விசாரிச்சேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில நீங்க கேளுங்க. அது எதுக்குடா? எலியா? என்ன பிடிக்கிறதுக்குடா? என்னது கருவாலினா? அப்படின்னா கோழி மாதிரியா? ரைட்ரா அப்படின்னு அவங்க சொன்ன பாதையில இந்த மலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சோம். கீழே இறங்கி போனா அது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 சைடு மலை, அந்த மலைகளுக்கு நடுவுல விவசாயம் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 250 வகையான பறவைகள் இங்க இருக்கான். நம்மளுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பறவையை நம்ம பார்க்க முடியும். இந்த பறவைகள் போக இங்க தேவாங்கும், அப்புறம் இந்திய எறும்பு புண்ணி அப்படின்ற விலங்குகளும் நிறைய இங்க இருக்கா. ஃபைனலி நம்ம எதை தேடி வந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்றதை விட இந்த சின்ன பசங்க சொல்றத கேளுங்க. உங்க அரிட்டாவட்டில என்ன ஃபேமஸ்? கோயில் தான் ஃபேமஸ். என்ன கோவில்? இந்த குடைவரன் கோயில். குடைவரன் கோயிலா? சூப்பர். நீங்க தினமும் வந்து பாப்பீங்களா? தினம் கோயிலுக்கு வருவீங்களா? தினம் கூட வர மாட்டேன், வெள்ளிக்கிழமை வருவீங்களா? சூப்பரா, சூப்பர். இந்த சின்ன பசங்க சொன்ன மாதிரி நம்ம பார்க்க வந்த இடம் இந்த குடைவரை கோவில். இது எல்லாமே முற்கால பாண்டிய மன்னர்களின் குடைவரை கோயில்கள்ல ஒண்ணு. இந்த இடத்த இந்த ஊர் மக்கள் இடச்சி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையை குடைஞ்சு அந்த கருவறையில ஒரு சிவலிங்கம் அப்படியே அந்த மலைக்குள்ளேயே வடிவமைச்சிருக்காங்க. அது போக வெளியே ஒரு விநாயகர் உருவமும் லகுலீசர் என்னும் சிவபெருமானின் உருவமும் அங்க இருக்கு. இது எல்லாமே கிபி 7ஆம் இல்ல 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர் காலத்துல கட்டின கோவில்கள். நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஒத்தையடி பாதை போச்சு. எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனா கடைசியில முட்டுச்சந்து அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. சரி, அந்த பாறையை நான் தொட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தா நல்லா ரஃப் அண்ட் டஃபா இருந்துச்சு. அப்படியே அந்த கோவிலுக்கு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வியூ. ஒரு 360 ஆங்கிள் நான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்னடா மதுரையில இப்படி ஒரு பிளேஸை, அதுவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருந்துட்டு இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். நீங்களும் மதுரையில இருந்தீங்க அப்படின்னா ஜாலியா வீட்டோட சேர்ந்து ஒரு புளியோதரையை கட்டிட்டு இந்த மலை அடிவாரத்துல எங்கேயாவது உட்காந்து ஜாலியா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற ஒரு இடம் தான் இந்த அட்டிரப்பட்டி. நானும் சரி, அந்த 2 சின்ன பசங்க எதையோ பிடிக்க போறேன்னு போனாங்களே, என்ன ஆனாங்க, நம்ம கண்ணில் தட்டுப்படுவாங்களான்னு தேடி பார்த்தேன். அவங்க எந்த திசையில போனாங்கன்னே கண்டே பிடிக்க முடியல. சரி, நம்ம இன்னொரு நாள் இந்த ஊருக்கு இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து பைக் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டேன். இது பக்கத்துல ஒரு சமணர் மலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
சமணர் மலை வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மதுரையில் இருக்க ஒவ்வொரு இடமா இனி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.